வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல பச்சை பயிறு சூப் பண்ண போறோம். பச்சை பயிறுல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அடிக்கடி இதை உணவுல சேர்த்துக்கலாம். இந்த சூப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1/4 கப் பச்சை பயிரை கழுவிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 1 டீஸ்பூன் பட்டர் உருகினதும் நம்ம மிக்சியில 1-2 அரைச்சதை சேர்த்துட்டு இத வெண்ணெயிலேயே லைட்டா வறுத்து விட்டுக்கங்க. இந்த பூண்டு சீரக பச்சை மிளகாய் கலவை சூப்புக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். அடுத்து இதுல 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு லைட்டா ஒரு பரட்டி விட்டுட்டு கட் பண்ண 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்க்கிறேன். தக்காளியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப தக்காளியுமே வதங்கிடுச்சு. அடுத்து பாசிப்பயிரை சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தண்ணி சேர்க்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்பவே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா குக்கர்ல மேல பொங்கி வந்துடும். அதே மாதிரி உப்பு நீங்க இப்ப சேர்க்கறதுனா சேர்த்துக்கங்க. நான் கடைசியில சேர்க்க போறேன். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வரட்டும். 5 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. பச்சை பயிரெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு பாருங்க. சூப்புக்கு இந்த அளவுக்கு சாஃப்டா வேக வச்சுக்கணும். அடுத்து இத நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா சாஃப்டா வேக வச்சுட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும். நான் மேஷர் வச்சு மசிக்கிறேன். இதுக்கு பதில் நீங்க கரண்டியோட பேக் சைடு வச்சு மசிச்சுக்கலாம். இந்த அளவு மசிச்சுக்கங்க. அடுத்து இதுல தண்ணி சேர்க்கணும். 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். சூப்பு இந்த திக்னஸ்ல இருந்தா சரியா இருக்கும். இத மறுபடியும் நம்ம 2-3 நிமிஷம் கொதிக்க வைக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். 3 நிமிஷமா சூப் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதுல மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. நான் 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கலாம். அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல சூடா ஹெல்தியான டேஸ்டான பச்சை பயிறு சூப் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.